இன்னும் கோவத்தில் இருக்கிற. நான் தான் உங்கள் பக்கம் வந்து எவ சொன்னாலும் எல்லாத்தையும் நான் காட்டுறேன், அவளோட பிடிச்சி எல்லாத்தையும் விசாரின்றன. இன்னும் அவன் கோவம் தனியில. அட இல்லட்டி லலிதா, பாருட்டி இல்லாத கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாளோல. எனக்கு ஒரு கதை என் மாமியா சொன்னால நான் 10 வாட்டி சொல்லி சொல்லி ஆந்து போவேன் தெரியுமா. இந்த மாதிரி தெருக்காரியெல்லாம் எங்களை சொல்லணும்னு எல்லாரும் தலையெழுத்துல எழுதி கட்டி எங்களெல்லாம் தெருவில் அட்டி பெற்று போட்டுருக்குறாங்க. போகிறவங்க வரவங்களாம் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு. போனா போகுதுன்னு 2 பேருக்கு அடைக்கலாம் கொடுத்து தாட்டி இந்த ஊரில் இருக்கிற செருக்கி பயலுக்கு ஆவலை எட்டி சொல்லி. மணி வர 4:30 ஆக போதுட்டி. என் புருஷன் வீட்டுக்கு வர நேரம் எனக்கு வர பயமா இருக்குட்டி. இம்மா நேரம் இந்த கதை ஊர் ஃபுல்லா தெரியாதையா இருக்கும். நேற்று என் புருஷன் ஒரு மாதிரியத்தான் பேசினார் பார்த்துக்க, தினுசா. எட்டி நீ என்ன பண்றதெல்லாம் வர வர சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டாரு. நான் தான் சொன்னேன், என்னங்க திட்டு துப்புன்னு இப்படி கேட்குறீங்களே, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னன்னு எதுவாக இருந்தாலும் வெடிச்சு சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன், என்னங்க அதுக்குன்னு இப்படி வந்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன்டி சொல்லி. அவரு இருக்கட்டும் நாளைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தானே உனக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு வேலைக்கு போனாரு பார்த்துக்க. காலையிலேயே எனக்கு வர பயமா இருக்குட்டி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடியே என்னடி சொல்ற? இம்மா நேரம் நின்றுக்கிட்டு கதை பேசுற, நீ என்னடி இதை சொல்லாதே பேசிக்கிட்டு நிற்கிறியா? ஐயா, ஏதாவது விஷயம் உன் புருஷனுக்கு லீக் அவுட் ஆயிருக்குமா? அப்படி ஆயிருந்தா வந்து என்னடி அவர் வர பரம்பரை குடிக்காரான் போட்டு ஒத்தனை உதச்சி விடுவாராட்டி உன்னைய. என்னடி பண்ண போற? அடி ஆட்டி, நீ வர அடி வைக்கிற பயத்தை கட்டிக்கிட்டு தாண்டி நான் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வேளை எங்கேயாவது உட்காந்து கிடந்தா கூட தேவலாம். அதுவும் நீங்களாம் இருக்கிற நேரத்திலே வந்து என்ன ஒத்தனை உதச்சி கேள்வி கேட்டாருன்னா நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லு பார்ப்போம். என் புருஷன் வர கேள்வி கேட்பாரு, என்னத்தை நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலேட்டி. ஐயோ, ஏட்டி நாங்களாம் இருக்கும்போதே உன்னை போட்டு அடிச்சிட்டு வராட்டி, நாங்க தடுப்போண்டி, நீ ஆண்டி பயப்படுற. என்னடி இவையில புலம்பிக்கிட்டு நிக்கிறா, நீ வாயை பொழக்கிற, என்ன கதை? அடா அந்த கதையா நீ கேட்குற? நேற்றே இவன் புருஷன் யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க பிறகுன்னு சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாராம். இன்னைக்கு முழுசாக விசாரிச்சுக்கிட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு காலையில் சொல்லிவிட்டு வேலைக்கு போயிருக்கிறாராம். இவன் வர பயந்துட்டு கிடக்கிறான். மணி 4:30 ஆயிடுச்சு. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு நிற்கிறாக்கா. என்ன நீ எனக்கும் ஒன்றும் புரியலக்கா, எவக்கா அவள் சொல்லியிருப்பா? இதெல்லாம் வேலையாக்கா இவளுக்கு? அட கடவுளை, இந்த மாதிரி அடுத்த வீட்டு குடும்பத்தை கஞ்சி காசுறாள் இந்த தெருவில் இருக்கிறவளெல்லாம். அட கடவுளை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையாக்கா. ஏதாவது ஐடியா சொல்லுக்கா, பாவம் அடி வாங்கியே செத்துப்பிடுவா. என்னடி பண்றது, திருதுப்புன்னு இந்த கதையை இப்படி உடைக்கிறீங்களா இந்த நேரத்தில்? ஏட்டி இம்ம நேரம் வந்து நிற்கிறேன், இது வந்த உடனே சொல்லாத. என்னடி நீ வாயில் என்னடி கொழுக்கட்டை வச்சிருந்த? அட நீ ஏதோ கோவத்தில் வர ஏதோ முக்கியமான கதையாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வாயை பிறந்துக்கிட்டு கேட்குறேன். இந்த கதையை என் மனசுக்குள்ளே இருக்குது. நீ சொல்ல வந்ததை கேட்காமலாம் நான் சொல்ல முடியும்ட்டு தான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன்க்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாக்கா. ஏட்டி ஏன் சயாவும் புருஷன் வந்துட்டாருட்டி, அங்கே பாருட்டி ஆடிக்கிட்டே வரார. ஐயோ என்னக்கா சொல்கிற, எங்கக்கா வராரு? ஐயோ போச்சா, என்ன ஆக போறான்னு தெரியல எனக்கு வர. ஐயோ இன்னைக்கு நான் மாட்டிட்டேனே வாசமா. என்ன இன்னைக்கு இவர் ஒரு வித்தியாசமா வராரு? ஏக்கா இவர் இன்னைக்கு என்னக்கா வித்தியாசமா வர மாதிரி தெரியுதே. ஏட்டி சயா, பயத்துல உனக்கு கண்ணு சரியில்லாத பிடிச்சி பிறகு சித்த கம்முனு இரு, அவர் வரட்டும் ஏதாவது பேசி சமாளிச்சு விடுவோம். இருட்டி பாருடி சயா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு பண்றன்னு தெரியல. நான் வீட்டுக்கு வர நேரமெல்லாம் வீட்டுல யாராவது இருக்கிறாங்க, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு பண்ற? என்ன ஒரு ஆம்பளையாவே நீ மதிக்கலல்ல. நீ என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க டி ஊர்ல. கொஞ்சமாவது உனக்கு என் மேல பயம் இருந்தா நீ இந்த வேலை பண்ணிருப்பியா? யாரோ ஒருத்தவங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க, நீ எதுக்கிட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுக்கிற? வாடகை பெரிய வாடகையாட்டி உனக்கு அது. நான் மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்டி. வீட்டை வச்சுதான் நீ சம்பாதிக்கணும்னு என்னாட்டி இருக்கு உனக்கு? எதுக்குடி நீ அடைக்கலம் கொடுக்குற? என்ன காரணம் சொல்லு முதல்ல. சொல்லு எனக்கு. நீங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் பாத்துக்குங்க. எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டியை வந்து கூட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி சிக்கல்ல ஏற்படுத்தி விட்டுருக்கிறீங்களே, நீங்கெல்லாம் என்ன சரிப்பட்டு இருக்க மாட்டீங்களா? ஏட்டி சயா, இன்னைக்கு உன் புருஷன் அரை போதையில் தான் இருப்பாராட்டுக்க. முழு போதையாக இருந்தாலும் சண்டை வாங்குறதுக்குள்ளே கீழே சுருண்டி விழுந்துருவாரு. தூக்கி கொண்டு போய் பெட்ரோலில் கடாசி புள்ளான்னு பார்த்தனேன். ஏட்டி அரை போதையில் வந்திருக்காருட்டி உன்னை அடிக்கிறதுக்காகவே. பத்தாயிரத்துக்கு எங்களை வர கேள்வி கேட்குறாராட்டி. இப்போ என்னட்டி பண்ண போகிற? எப்படியாவது அழுது சமாளிச்சிருட்டி. தெருவா வர இருக்குது, போகிறவங்க வரவங்களாம் பார்த்தாங்கன்னா காரி துப்பி விடுவாங்கடி. துப்பி வசமா மாட்டிக்கிட்டு என் புருஷன் இந்த மாதிரி கேள்வியில என்ன கேட்டதே இல்லட்டி. ஐயோ எனக்கு தான் அவர் பயந்து இருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே போச்சா, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலட்டி. இருட்டி எப்படியாவது சமாளிக்கிறேன். ஐயோ என்னட்டி சொல்லி சயா வீட்டுக்காரர் நம்மளையும் கேள்வி கேட்கறாரட்டி. நம்ம என்னட்டி பண்ணோம்?
ஏக்கா இன்னும் சொல்ல போனா நீ சொல்லித்தான் அவ வீட்டுக்குள்ள வாடகைக்கே வச்சிருக்கிறா. அவ புருஷன் எல்லாத்தையும் கதையை கேட்டுப்பிட்டு தான் வந்திருக்கிறாரு இங்க நம்மளை கேட்கறதுக்கு, கையங்களவுமா பிடிக்கிறதுக்கு. நீ என்னன்னா பைத்தியக்காரியாட்டம் அவன் மேல பழிய தூக்கி வைக்கிற. ஏட்டி என்னடி இப்படி சொல்லிவிட்ட என்னைய போயிட்டு நான் ஏன்டி அவன் மேல பழிய தூக்கி வைக்கிறேன்? அவ தான் எல்லாம் பண்ண சொன்னா நம்ம என்னடி பண்ணிவிட்டு தானே கேட்டான். என்னடி இப்படி பேசுறீங்களா? ஒரு கதை சொல்ல முடியலையா? சரி வாயை மூடு நின்று. ஏற்கனவே அவள் அங்கே கையும் களவும் மாட்டிக்கிட்டு நிற்கிறா. பத்தாயிரத்துக்கு நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லாத சண்டைக்கா கம்முன்னு இருக்கு. அவளுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அடா ஆமாட்டி, நீ சொல்றது தாண்டி கரெக்ட். அவளை போட்டு அடிச்சு போட பாருட்டி அவ ஒரு புருஷன். ஏங்க நீங்க என்னங்க இப்படி திட்டுறீங்க என்னையா? யாரோ ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னது அத்தனையும் உண்மையா உங்களுக்கு? என்ன போய் இப்படி சந்தேகம் பிடிக்கிறீங்க? நான் மேக்கப் பண்ணுவான் உண்மை. அதுக்காக நான் வந்துட்டு இப்படி போட்ட தோல்ல எல்லாம் தூக்கி தோல் மேல போட மாட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்குங்க. சும்மா என் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்னையவே இப்படிலாம் சொல்றாங்க போறாங்க தான் இவங்க 3 பேருமே இப்ப சொல்ல வந்துக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்ததுன்னு முழுசா கேட்டுவிட்டு அப்புறம் நீங்க என்ன அடிக்கிறதா திட்டுறதா பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகம் முடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க நீங்க. பேசாம நான் எங்க வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன். நீங்களும் உங்க பையனும் இருங்க வீட்டுல. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றதே கேட்கறது கிடையாது. ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வந்து நம்மள கேட்கறது. நான் நடிக்க சொன்னாலும் சொன்னா எக்கா இவ செம்மையா நடிக்கிறாக்கா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க. இங்க பாருடி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு பண்றன்னு எனக்கு தெரியல. உன்னை ஒன்னும் கேட்க வேணான்னு சொல்றியா? ஊர்ல அப்ப பேசுறாங்களா அதெல்லாம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான் இந்த வாட்டி உன்னை சும்மா விடுற மாதிரி இல்லட்டி செய்யா. நீ இங்க வா முதல்ல. நான் சொல்றத நீ என்னைக்கு கேட்டிருக்கிற? இன்னைக்கு நான் உன் பேச்ச கேட்கறதுக்கு எல்லாம் புட்டு வச்சுட்டாங்க பாட்டுக்க. இனிமே உன்னை நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை. யாட்டி உனக்கு இந்த வயசுல ஃப்ரெண்டு தேவையா? ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கும் போய் உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத தொல்லையை இழுத்துக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லு பார்ப்போம். ஐயா பாவி மனுஷன் இந்த குட்டியை போட்டு பாடாப்படுத்தி அம்மா அடிக்கிறானே. ஏட்டி சித்த நிறுத்த சொல்லுங்க டி. பாவம் டி, உயிருக்கு போயிட போகுது. இப்படி பண்றாரு அநியாயத்துக்கு. நம்ம புருஷன் மாறவள தேவலாம் டி. ஏட்டி நான் எத்தனை நாளும் உனக்கு சொல்லி வைக்கிறேன். ஊர்ல உள்ள வம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வராதட்டி. இங்க நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். நான் ஏதோ குடி போதையில கடப்பேன். யாரும் வந்து உன்கிட்ட சண்டை வாங்க போறாங்க. இதெல்லாம் உனக்கு வேலை இல்லாத வேலைட்டி, தேவையில்லாத ஊர் வம்ப இழுக்காதன்னு எத்தனை டைம் சொல்றது? கேக்குறியா? கேட்கலன்னா இப்படித்தான் ஒரு நாளைக்கு என்கிட்ட ஒத்த வாங்கணும். உன்னையெல்லாம் அடிக்கிறது தப்பே இல்லை. நானே சொல்லுறேங்க. என் உண்மையை பார்த்து கேட்டுக்கிட்டு பேசுங்க. எதுவா இருந்தாலும் உண்மை எது பொய் எதுன்னு கேட்டுக்கிட்டு என்ன அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னங்க நீங்க சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களா? எப்படி பண்றீங்களா? வலிக்குதுங்க, விடுங்க. எக்கா நல்லா கவனிச்சு பார்க்கா நீயே. அந்த மனுஷன் 2 அடித்தான் அடிச்சாப்ல. பத்தாயிரத்துக்கு இவளே குனிச்சுக்கிட்டு காட்டுறா பாரு அந்த மனுஷனை அடிக்க சொல்லி. அந்த மனுஷன் 2 அடி அடிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கேள்வி கேட்கறாப்ல. இவன் நிமிந்தா தானே அந்த மனுஷனும் விடுவாப்ல அடிக்காத. இவ தான்க்கா பைத்தியக்காரி பண்றதுக்கு குனிச்சுக்கிட்டு என்ன மாதிரி அடி வாங்கறதுக்கு நிக்கிறா பாரு. பைத்தியக்காரி ஏட்டியே ஏ சயா, அந்த மனுஷன் ஒன்னும் அடிக்கல, எந்திரிட்டி. இந்த மனுஷன் 2 அடி தான் அடிச்சாரா? இவர் பயத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலப்போ. நல்ல வேலை நம்ம சொல்றதுக்கு விட்டாரு. ஏதாவது ஒரு பொய்யை இழுத்து உள்ள விடுவான். ஏதோ உண்மை சொல்ல போற நீ. என்ன உண்மை அது சொல்லு முதல்ல. சொல்லி இப்படி வாட்டி. ஏட்டி என்ன கதை சொல்றது? இந்த மனுஷன் கதை கேட்கறாரு. ஏட்டி காதல உழுத்தா இவளுக்கு இல்லையா? ஜெயா பாதி உண்மை பாதி பொய் சொல்லிட்டி. நீ பட்டில இஷ்டத்துக்கு எல்லா உண்மையும் சொல்லி வச்சிடாத. அப்புறம் கடைசியில் நீ தான் உதவாங்கன்னு பார்த்துக்க. சரி நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேச்செல்லாம் ஏங்க கேட்குறீங்க? என்ன நடந்தது தெரியுமா? நானும் கஜானத்தக்கா சொல்லி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நேராக அங்கே வந்து குழுக்கு போனோம். பார்த்துக்குங்க. குழுவில் உட்காந்துருக்கும் போது என்ன பேசிக்கிட்டாங்க? இந்த மாதிரி இவங்களும் ஓடி போயிட்டாங்களாம். இந்த ஊரில் என்ன இதுமாரி நடக்குது கொள்ளுது, பஞ்சாயத்து வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. நாங்கள் கதை கேட்டுட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பையனுக்கு டீ போட்டு கொடுக்க போகணும். டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கதவை வந்து தட்டுனாங்க. பார்த்துக்குங்க. யார் அது நம்ம வீட்டு கதவை தட்டுறது? நீங்களாம் 4:30 மணி 5 மணிக்கு தான் வருவீங்க அப்படின்னுட்டு நான் கதவை திறந்து பார்த்தா இந்த பையனும் குட்டி இங்கே வந்து கதவை தட்டுறாங்க. என்னம்மா எதுக்குமா எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? யார் நீங்கள் என்னன்னு கேட்கும்
இருக்கும்போது நான் இந்த மாதிரின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி இப்போ என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன்னு கேட்டதுக்கு, அக்கா இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க இல்லைக்கா, உங்கள் புருஷன் தான் கவர்மெண்ட் வேலை செய்கிறாராம், அவங்க பொண்டாட்டியும் நல்லவங்க, அந்த புருஷனும் நல்லவங்க, அதனால் அவங்க வீட்டில் ஒரு வாடகை வீடு இருக்குது, நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த ஊர்லேயே, அதுவும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பொண்டாட்டியும் பிள்ளையும் எல்லாம் நல்லா செட்டிலாக 3 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் வாடகைக்கு இடம் வீடும் இருக்குது, கேட்டால் தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைம்மா வானம்மா, நீ தயவு செஞ்சு கிளம்பிடு, உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து சண்டை போடுவாங்க, என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என் புருஷனை திட்டுவாப்புல, அதனால நான் வீட்டு வாடகைலாம் யாருக்கும் கொடுக்கல, நீ வந்து தயவு செஞ்சு கிளம்பிடுமா தம்பி கிளம்பிடுப்பான்னு நான் சொல்லிவிட்டேன். உடனே இருக்க இன்னும் சொல்லுன்னா சொல்லுது, உங்கள் வீட்டுக்காரர் தான்க்கா ரொம்ப நல்லவர்னு இங்கே எல்லாருமே பேசிக்கிறாங்க இந்த வட்டாரத்துலேயே, நீங்கள் என்னக்கா இப்படி எங்களை கை கழுவி விடுற மாதிரி எங்களுக்கு வீடு தராத போறீங்களே அப்படின்னு சொல்லி அழுவுச்சு. சரி நம்ம வீட்டுக்கார பேர் சொல்லி அவ நல்லவன் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லுதுன்னு சொல்றாள, சரி நம்ம பாவம் நைட்டு நேரத்தில் திருடங்கரிடம், ஒரு வயசு பொண்ணு தானே அது, திருடங்கரிடம் வந்தான், ஏதோ ஒரு கொலை பண்றான், ஏதோ ஒரு தப்பு தண்டை நடக்குது அப்படின்ட்டு தான் நான் வீட்டுக்குள்ள வா, சரி போமா நீனு, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அனுப்புனேன். இது ஒரு தப்புன்னு இந்த ஊருக்காரி வர நான் தான் அடைக்கலம் கொடுத்துக்கிறேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னா, நான் எங்கே போனேன் எவுத்த போனேன், நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, இவங்க வீட்டில் இவங்க புருஷனெல்லாம் கேட்க மாட்டாங்களாங்க, சொல்லுங்க பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சந்தேகம் முடிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இருக்கட்டும் இருந்தாலும் என் புருஷன் தானே நீங்கள், உங்களை எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ஊடு இல்லைன்னு சொல்லி அனுப்புனா அவன் உங்களை நான் கெட்டவர், அவர் ரொம்ப மோசமான ஆளுன்னு ஊருக்குள்ள சொல்ல மாட்டாங்களா, அதுக்கு நான் இந்த வேலை பார்த்தேன். இது ஒரு தப்பா என்னை போட்டு அடிக்கிறீங்க, இல்லாத போலத்தை கேட்டுட்டு வந்து. நம்ம பொண்டாட்டி நல்லாத்த தான் தெரிஞ்சிருக்கிறா, நம்மள நல்லவங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வீடு கேட்டிருக்கும் போது அப்ப அவ எப்படி கொடுக்காம இருப்பா. இதுல எதுக்கு இந்த ஊரு சனங்கள்லாம் வித்தியாசமா பேசுறாங்க, பொம்பளைங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா இந்த ஆம்பளை பசங்களும் நம்ம கிட்ட இப்படி மோசமா நம்ம பொண்டாட்டியை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்களே. இதை கேட்டுட்டு வந்து பாவம் செய்யாவை போட்டு நான் அடின்னு அடிச்சுவிட்டேன். சரி இருக்கட்டும் ஏட்டி, சரி பரவாயில்ல உடுட்டி, அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சரி நான் உள்ள போறேன், எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு, பேசிட்டு வா நீ உள்ளார. சரி விடு, நீ பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்மளை நம்பி ஒரு புருஷன் முன்னாடி வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன, இந்த ஊர்ல யாருமே மனசாட்சி இல்லாதப்போ நம்மளும் வீடு கொடுக்கலாம் என்ன ஆகுறது. சரி இருக்கட்டும் விடு, யார் என்ன வந்து கேட்டாலும் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிக்க நீ சொல்லிடு, நான் உள்ள போறேன் சரியா. சரி நான் ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன், எதுவும் மனசுல வச்சுக்காத, நான் உள்ள போறேன். சரிங்க, நீங்க அடிச்சதுதான் கொஞ்சம் வலி அதிகமா போச்சு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம் கூட. தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது பார்த்துங்க, நம்ம உங்களை என்னையும் பிரிக்கிறதுக்கு அம்மா கதை பேசுறாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டு என்னை வந்து கேட்டுக்கிட்டு கிடக்காதீங்க. ஊருக்காரங்க எல்லாருமே பிராடுங்க. சரி அந்த ஆத்திரத்திலே வந்து உன்னை நான் அடிச்சுட்டு நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அம்மா, அந்த சொல்லி நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. பஞ்சவர்ண அக்கா நீங்களும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, உங்க பழக்க வழக்கம் எத்தனையோ வருஷத்து பழக்க வழக்கம், கொஞ்ச நேரத்துல நான் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டுட்டேன், எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உள்ள போறேன், நீங்க பேசிட்டு வாங்க. யா சாமி, இது என்னாட்டி உலகமாக நடிப்பா இருக்கிற, சொன்னதுல பாதி உண்மை கூட இல்லேட்டி முழுசா பொய்ய போட்டு கக்கி எடுத்துருக்கிறியா. பரவாயில்ல, ட்ரைனிங்கு உன் புருஷங்கிட்ட பேசி எங்கிட்ட நடிச்சதெல்லாம் எங்கிட்ட கேட்ட எல்லாம் வாங்கி பொழுதுக்கு நிக்கிறாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது பாத்துக்க. அட கடவுளே, உன் புருஷன் ஒரு மஞ்ச மக்காம இருக்கு, பக்கம் நம்பிட்டு போட்டார, இனிமே உனக்கு அவர் உதவி பண்றாராமே. ஏக்கா இல்லைன்னா என் புருஷங்கிட்ட தப்பிக்க முடியுமா சொல்லு பாப்போம். அதெல்லாம் இவரை நடிச்சே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன் பல வருஷ காலமா, என்னத்த பண்ண சொல்ற பின்ன. இந்த மாதிரி குடிகார ஆம்பளைகிட்ட இருந்தா இப்படிதான் குப்பை கொட்டணும். சரி அந்த கதையை விடு, இப்ப எவ சொன்னான்னு கண்டுபிடிக்கணுக்கா. இந்த கதையை ஆஃப் பண்ணியாச்சு, எப்படியும் நானா 2 உத வாங்கிவிட்டோம். வலிதான் வலிக்குது, என்ன பண்றது. அட கடவுளே, இது கொடுமட்டி ஏட்டி செய்யா, என்னட்டி இப்படி உத வாங்கி திட்டு வாங்கிவிட்டு இப்படி ஒரு டிராமா போட்டு சிரிச்சு புட்டிய. எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கலட்டியே, நேரம் எனக்கு அதிர்ச்சியில இருந்து நான் வெளியிலே வரல பாத்துக்க. எக்கா எல்லாம் என் ட்ரைனிங்கு சும்மாவா.